ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடியல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கத்திரி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரி செடியில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த இலைகளை அகற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இயற்கையாகவே ஒன்றன் பின் ஒன்றாக புதிய இலைகள் வர வர ஏற்கனவே முதல்ல வந்த இலை ஓரளவு வளர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் நிறமாகி பழுத்து கொட்டிடும். ஆனால் அப்படி தன்னால் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இலையை அகற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த நிலையில் அந்த இலை இருக்கும்போது அகற்றலாம், அப்படி அகற்றதுனால செடிக்கு என்னென்ன பலன் ஏற்படும், அப்படி ஒருவேளை அகற்றலைன்னா செடிக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒவ்வொரு கத்திரி செடியுமே இப்போ தான் 2ஆம் கட்ட தாவரநிலை வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம செடிக்கு உரமிட்டு இருந்திருக்கோம், ஆட்டு உரம் வச்சுருந்துருக்கோம். கடைசி கட்ட முதற்கட்ட காய்கள் பறிக்காமல் இருக்குது. இது முடிவடைந்த பிறகு முழுமையாக 2ஆம் கட்ட தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும். இந்த செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபஸ்ட்டு வந்த இலை. இந்த இலை ஒரு முக்கால்வாசி மேலேயே மஞ்சள் நிறமாயிருச்சு. ஓரிரு இடங்களில் தான் பச்சை நிறம் காணப்படுது. அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டாட்டாக இருக்கிறது இலை முழுமையாக முயற்சி அடைந்து காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இலையில் எந்தெந்த இடத்துலலாம் ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்குது, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் சரிவர நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒளிச்சேர்க்கை 100% நல்லாவே நடக்கும். அப்போ மஞ்சளாக இருக்கக்கூடிய இலை 100% ஒளிச்சேர்க்கை நடத்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான், 100% நடத்தாது. அது அந்த மஞ்சள் நிறத்தை பொறுத்து அதோட சதவீதம், ஃபோட்டோசிந்தசிஸோட சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த இலையில் முக்கால்வாசி இலை மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதில் இலை காய ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இலையில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஃபோட்டோசிந்தசிஸோட சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக 60% வரை தான் நடக்கும். இதனாலலாம் இந்த இலையில் கொஞ்சம் இடம்தான் பச்சை நிறம் இருக்குது. அதுவுமே இன்னொரு 2-3 நாட்களில் முழுமையாக மஞ்சள் நிறமாயிரும். ஸோ அப்படி ஆனதுக்கு பிறகு இந்த முழு இலையோட ஃபோட்டோசிந்தசிஸ் சதவீதமே 50-லேருந்து 60% குறையும். ஸோ அப்படி குறைஞ்சதுக்கு பிறகு நாளடைவில் 5%, 10% குறைஞ்சிட்டே இருக்கும். எப்போ இந்த இலை முழுமையாக காயுதோ அப்போ அந்த இலையில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் முழுமையாகவே நின்றுடும். இலையுமே காய்ந்த நிலையில் நொறுங்கி தூள் தூளாயிரும். ஸோ இப்போது இந்த இலையில் நம்ம எந்த டைமில் அகற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருந்தோம், இலை முக்கால்வாசி மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த இலை 2-3 நாட்கள்லேயே முழுமையாக மஞ்சள் நிறமாகக்கூடிய இலையாக இருக்க பட்சத்தில் அந்த இலையை நம்ம அப்புறப்படுத்திட்டோம். ஸோ இது கட்டாயமாக பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தி அதிகமான காய்கள் பிஞ்சு பிடிக்க வைக்கிறவங்க பயன்படுத்தலாம். எதனால் அப்படின்னா, அதிகமான காய்கள் பிடிக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் காய்களுக்கு அதிகமான அளவில் தேவைப்படும். ஸோ அப்போ செடியில் அதிகமான பச்சை இலைகள் இருந்ததுனால தான் காய்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரிவர போய் சேரும். ஸோ அவங்க முடிஞ்ச அளவு இந்த மாதிரி முக்கால்வாசி மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய இலைகள் அப்புறப்படுத்துறதுனால இந்த இலைக்கு போகக்கூடிய நீர்ச்சத்தும் சரி, ஊட்டச்சத்தும் சரி, இது எல்லாமே காய்களுக்கு போய் சேரும். அதே நேரத்தில் நம்ம இந்த பழைய இலைகளை அப்புறப்படுத்துறதுனால புதிய துளிர்கள் எடுத்து அதில் புதிய பச்சை இலை உற்பத்தி ஆகும். ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறதுனால அதிகமான காய்கள் இருக்கக்கூடிய கத்திரி செடியில் காய்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் நீர்ச்சத்தையும் நம்மளால் அதிக அளவு கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட், இந்த மாதிரி முயற்சி அடைந்த இலைகள் முழுமையாக மஞ்சள் நிறம் ஆகாத பட்சத்துலேயும், இந்த மாதிரி முக்கால்வாசி மஞ்சள் நிறம் ஆகாத பட்சத்துலேயும், ஒரு கால்வாசி மஞ்சள் நிறமாகவோ இல்லைனா அரைவாசி மஞ்சள் நிறமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா, ஒரு முழுமையான பச்சை இலையில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் கம்பேர் பண்ணும்போது அரைவாசியோ கால்வாசியோ மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய இலையில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கையோட சதவீதம்னு பார்க்கும்போது ஒரு 10-லேருந்து 20% வரை தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 10-லேருந்து 20% அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான அளவு தான். ஒரு புதிய இலையை துளிர்விச்சு அதில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முயற்சி அடைந்த அகலமான இலையில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் அளவு ரொம்பவே அதிகமாக தான் கருதப்படுது. ஸோ அதனால் நம்ம சொன்ன மாதிரி கால்வாசியோ இல்லைனா அரைவாசியோ மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இலையை இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அகற்றுறது நல்லது. அதுக்குள்ளே முக்கால்வாசி மஞ்சள் நிறம் ஆகிரும். அண்ட் நெக்ஸ்ட், இந்த மாதிரி முயற்சி அடைந்த இலைகளை நம்ம எப்போ கட் பண்ணணும், செடியில் காய்கள் அதிக அளவு இருக்கும்போது கட் பண்ணணுமா இல்லைனா காய்கள் இல்லாத நேரம் கட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்போது, செடியை ஒரு ஆரம்ப நிலை தாவரநிலை வளர்ச்சியிலேயே கொண்டையை கிள்ளி அதிகமான கொப்புகள் பக்க கிளைகள் அடிக்க செஞ்சு அதிகமான காய்கள் தண்டு பகுதியிலேருந்தே காய்க்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க முயற்சி அடைந்த இலைகளை அந்த காய்களை பறிக்கிற வரை வெட்டாமல் இருக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா, அப்படி நீங்கள் வெட்டும்போது அந்த காய்கள் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது அந்த காய்கள் உணரக்கூடிய டெம்பரேச்சர் கூடுதலாக இருக்கும்.
எதனால் அப்படின்னா இந்த முதிர்ச்சியடைந்த இலை வந்து ஒரு ஒரு நிழல் கொடுத்துருந்துருக்கும் அந்த காய்க்கு. அந்த நிழல் மூலயமா அந்த காய்க்கு உணரக்கூடிய வெப்பநிலை வந்து அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிறத விட செடிக்கு உள்புறம் வந்து குறைந்த அளவில் இருந்திருக்கும். இதுவே இந்த முதிர்ச்சியடைந்த இலைகளை நம்ம அப்புறப்படுத்தும் போது செடிக்கு உட்புறம் கிடைக்கக்கூடிய வெப்பம் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது காய்கள் மேலே பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சாதாரணமாக இந்த கத்திரிக்காய் எல்லாமே கொப்புகளில் உரசி தொங்கும்போது இந்த மாதிரி கரும்புள்ளிகள் மாதிரி இல்லை கருப்பு கோடுகள் மாதிரி ஏற்படும். இதே மாதிரி பிஞ்சுகள் பிடிக்கும்போது இருந்த டெம்பரேச்சரோட பிஞ்சு வந்து வளர வளர அதுக்கு டெம்பரேச்சர் இன்னும் கூடுதலாக கிடைக்கும்போது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோட மார்க்கெட் பில்டு வந்து குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதிக அளவு காய்கள் கீழே மூட்டு பகுதியில் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவு இந்த முதிர்ச்சியடைந்த இலைகளை காய்களை பறித்ததுக்கு பிறகு அப்புறப்படுத்துங்க. இதுவே கத்திரி செடி வந்து கொண்டைக்கு இல்லாமல் விதையிலேருந்து முளைத்ததுலேருந்தே செடியோட போக்கிலேயே செடி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து முதிர்ச்சியடைந்த இலைகள் நமக்கு தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து செடியில் காய்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்மளோட கத்திரி செடி எல்லாமே அதுவாகவே வளர்ந்து கொப்படிச்சது தான். நம்ம வந்து எந்த ஒரு கத்திரி செடியோட கொண்டையை வந்து கிள்ளி விடல. அண்ட் இந்த மாதிரி தன்னாலேயே கொப்படித்து துளிர்விச்சு வளர்ந்துருக்கூடிய கத்திரி செடியில் இருக்கக்கூடிய முதிர்ச்சியடைந்த இலைகளை வந்து நம்ம கட் பண்ணா எதனால் காய்கள் பாதிக்கப்படாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விரிவடைந்து இயற்கையாக வளரக்கூடிய செடிகளில் சுற்றிலும் டெம்பரேச்சர் வந்து செடிக்கு வெவ்வேறு நிலையில் ஏற்கனவே கிடச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வெப்பத்தில் ஒவ்வொரு காய்களும் வளரக்கூடிய சூழலில் நம்ம வந்து இந்த முதிர்ச்சியடைந்த இலைகளை கட் பண்ணாலும் ஒன்று தான், கட் பண்ணலனாலும் ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த முதிர்ச்சியடைந்த இலையை கட் பண்ணுற மூலயமா செடிக்கு என்ன பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காய்கள் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த இலைகளை கட் பண்ணி விட்டுறது மூலயமா மூட்டு பகுதியில் இருந்து அதாவது மண்ணில் இருந்து இந்த முதிர்ச்சியடைந்த இலைகள் நம்ம எந்த உயரத்தில் வந்து கட் பண்ணுறோமோ அது வர துளிர்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே துளிர்கள் வந்து வேகமாக எடுக்கும். எதனால் அப்படின்னா அந்த இடத்துல சூரிய ஒளி படும்போது அந்த செடியை சுற்றிலும் கீழே கிடைக்கக்கூடிய வெப்பம் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது புதிய துளிர்கள் எல்லாமே இன்னுமே வெளிச்சத்தை நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலயமா நம்மளால் மகசூல் கூடுதலாக பெற முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இலைகளை வந்து அப்புறப்படுத்தலை அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாதிரி நன்மைகள் வந்து ஏற்படும், அதாவது இலைகளை அப்புறப்படுத்தாதனால ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது நன்மைகள் வந்து ஏற்படும். அது என்ன அப்படின்னா இது வந்து மழை காலத்துலேயோ பனி காலத்துலேயோ பொருந்தாது, வெயில் காலத்துக்கு தெளிவாகவே பொருந்தும். எதனாலனா இப்போ வெயில் காலத்தில் வந்து அதிக அளவு வெப்பம் வந்து கத்திரி செடியை தாக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து கத்திரி செடிக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய சமயத்தில் முதல் காய்ச்சுற்று முடிந்து இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இடைப்பட்ட நாட்களில் கத்திரி செடி வந்து அதிகமான ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி இலைகளை வந்து பழுத்துக்கிட்டே இருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி இயற்கையாகவே ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸால் இலை வந்து பழுக்கக்கூடிய தருணத்தில் நம்ம முதிர்ச்சியடைந்த இலைகளை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறதுனால செடிக்கு கிடைக்கக்கூடிய உட்புற வெப்பத்தோட அளவு வந்து நம்மளால் ஒரு சில சதவீதம் குறைக்க முடியும். அப்படி குறைக்கிற மூலயமா என்ன தான் கத்திரி செடிக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சாலுமே முதல் காய்ச்சுற்று முடிந்து இரண்டாம் கட்ட தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் கத்திரி செடி வந்து அதிக அளவு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸால் சாகிறத வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற மூலயமா நமக்கு வந்து கிராப் லாஸ் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும், அதாவது பயிர் சேதம் ஆகாத அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த முதிர்ச்சியடைந்த இலைகளை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் அப்புறப்படுத்துங்க. எதனால்னா இந்த மாதிரி கிளைமேட்டில் மட்டும்தான் சாரஞ்சு பூச்சி அதில் வந்து அதிக அளவு ஏற்படும். அதுவும் எதனால் அப்படின்னா மூட்டு பகுதியில் உட்புற வெப்பம் வந்து ரொம்பவே குறைவாக பதிவாகிறதுனால. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த இலைகளை அப்புறப்படுத்தும் போது உட்புற வெப்பம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்போது சாரஞ்சு பூச்சி சதத்தில் வந்து மூட்டு பகுதியில் அதிக அளவு தங்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் புதிய கொப்புகள் துளிர்விக்கிறதையும் நம்மளால் அதிகரிக்க முடியும். இதுவே வெயில் காலத்தை பொறுத்தவரை முடிஞ்ச அளவு இலைகளை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இதனால் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது கத்திரி செடி வந்து வளர்ச்சி கொன்றக்கூடும். ஸோ அந்த மாதிரி ஆகிறதையும் பயிர் செய்யறதை தவிர்க்கிறதுக்கும் நம்ம வெயில் காலத்தில் முதிர்ச்சியடைந்த இலைகளை அப்புறப்படுத்தாமல் அதுவாக இயற்கையாக காய்ந்து கொட்ட விடுறது ஏதுவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த இலைகளை நம்ம அப்புறப்படுத்தாமல் விடுறதுனால கத்திரி செடிக்கு ஒரு முக்கியமான நன்மை வந்து ஏற்படும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரி செடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கத்திரி செடியில் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய காய்களோட இடையால் கத்திரி செடி வந்து சாய்ந்திருக்கு. அண்ட் காயோட இடையால் மட்டும் சாயலை, காற்றால் சாய்ந்திருந்திருக்கு. ஒரு பக்கமாக செடியை இழுத்து இந்த மாதிரி சாய்ந்திருந்திருக்கு.
ஸோ இப்படி சாஞ்சிருக்கக்கூடிய நிலையில் முதிர்ச்சியடைந்த இலை வந்து இந்த செடி சுலபமாக மண்ணில் படுறத வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு சில சதவீதம் உதவும். இப்போ செடி சரிஞ்சிருக்கக்கூடிய திசையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து இந்த சைடு ஒரு முதிர்ச்சியடைந்த இலை வந்து முட்டு கொடுத்துருக்கு, அண்ட் அந்த சைடு கீழே இன்னொரு இலை வந்து நேராக குத்திகிட்ருக்கு. ஸோ இந்த 2 இலையால் இந்த கத்திரி செடி வந்து முழுமையாக மண்ணில் சாயாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த இலை வந்து கத்திரி செடிக்கு சப்போர்ட் பண்ணுறத வச்சு பார்க்கும்போது, காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் உங்களோட கத்திரி செடியை நீங்கள் பயிர் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும், வெயில் காலமாகவோ மழைக்காலமாகவோ பனிக்காலமாகவோ இருந்துச்சாலும் சரி, முதிர்ச்சியடைந்த இலைகளை வந்து அப்புறப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எதனால்னா இந்த செடி வந்து தன்னால் சரியும் போது மூட்டு பகுதிக்கு வந்து வெப்பம் கூடுதலாக கிடச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய சூழலில் இந்த முதிர்ச்சியடைந்த இலைகள் வந்து சரியக்கூடிய செடியை காப்பாற்றுறதுக்கு உதவுறது இல்லாமல் காய்களையும் சுலபமாக மண்ணில் வந்து படாமல் பார்த்துக்குது. இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் காய்கள் மண்ணில் படும்போது காய்கள் உரசி காய்கள் மேலே வடு உண்டாகும், கோடுகள் உண்டாகும். அதே நேரத்தில் ஈரமாக இருக்கக்கூடிய பகுதியில் காய் மண்ணிலே இருக்குது அப்படின்னா காய்கள் வந்து அழுக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த இலைகளை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதனால் காய்கள் மட்டும்தான் நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. மழை காலத்தில் வந்து செடி மண்ணில் சரிஞ்சதுனாலுமே பாதிக்க தான் செய்யும். அதனாலனா கொப்புகள் தண்டு எல்லாமே மண்ணில் படப்பட ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வேர் ஊன்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்டு வந்து அழுக ஆரம்பிக்கும், இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கும். ஸோ முதிர்ச்சியடைந்த இலைகள் வந்து ஓரளவு தான் ஈரத்தில் தாங்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இலையிலுமே கிளி தான் செய்யும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத சேதம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வேர்களுக்கான மருந்து தான் பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி இலைகளையோ காய்களையோ பார்க்கக்கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி முதிர்ச்சியடைந்த இலைகளை நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த இலையோட நிறத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரி இலையோட நிறம் வந்து வேறுபட்டு காணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி கட் பண்ணக்கூடிய ஸ்டேஜா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செடியில் வந்து எவ்வளவு காய்கள் இருக்குது, அதிக அளவு காய்கள் இருக்கா, குறைந்த அளவு காய்கள் இருக்கா, ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிற மாதிரி தென்படுது அப்படிங்கிறது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிங்க. அண்டு 3வது முதிர்ச்சியடைந்த இலையில் வெட்டி விடுறதுக்கு கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்க. மழைக்காலமாக, வெயில் காலமாக, பனிக்காலமாக அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிங்க. இந்த 3ஐயும் செக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் முதிர்ச்சியடைந்த இலைகளை கட் பண்ணி விடணும்னா கட் பண்ணி விடலாம், இல்லைனா கட் பண்ணி விட தேவையில்லை. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கத்திரி செடியில் வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.